கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளால் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகள் உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கொப்பரை விலை குறையும் போதெல்லாம் விவசாயிகளிடமிருந்து கொப்பரையை வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள், வாய்க்கால் புனரமைப்பு திட்டங்கள், அணைக்கட்டுகள், தடுப்பணைகள் மற்றும் படுகை அணைகள் கட்டும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படும். மீன் தடைக்காலம் மற்றும் மீன் குறைவு காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித் தொகைகள் 5000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கென தனியே வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். எந்திர மீன்பிடி படகுகள் வாங்க தேவையான மானியம் வழங்கப்படும். வாழ்நாள் முழுவதும் பயனளிக்கக்கூடிய உழவர் பாதுகாப்பு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வினால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படா வண்ணம் பாதுகாக்கப்படுவார்கள். 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் மடிக்கணினியுடன் கட்டணமில்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் காக்கும் வகையில் வழங்கப்பட்டு வரும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி, சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஆகியவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டம் ஆகியவை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சிறுவர் சிறுமியர்களுக்கு அங்கன்வாடி மற்றும் பள்ளிகள் மூலமாக வைட்டமின் சி மாத்திரை வழங்கப்படும். தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். மின்சாரம் அனைவருக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்பதால் தற்போதைய கணக்கீட்டு முறைப்படி 100 யூனிட் மின்சாரம் கட்டணம் ஏதுமில்லாமல் வீடுகளுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் அனைவரும் பயனடைவதுடன் தற்போது 100 யூனிட் வரை பயன்படுத்தும் 78 லட்சம் மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. சுயநிதி கல்லூரி நிறுவனங்களில் பயிலும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணாக்கர்கள் கல்வி நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய கல்வி கட்டணங்கள்
தொடர்ந்து வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு தொழிற்சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்க மாவட்டந்தோறும் தொழில் மேம்பாட்டு மையங்கள் நிறுவப்படும். சிறு தொழில் மேம்பாட்டு நிறுவனம் வழங்கும் தொழில் மனைகளில் 20% ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கென ஒதுக்கப்படும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை பரப்பிடும் வகையில் 5 கோடி ரூபாய் செலவில் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் நிறுவப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் ஆகியோர் சிறு தொழில்கள் மற்றும் வணிகம் ஆகியவை துவங்க குறைந்த வட்டியில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன் உதவி வழங்கப்படும். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் குறைந்த வட்டியில் கடன் உதவி தொடர்ந்து வழங்கப்படும். உலமா ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது கட்டணமில்லாமல் வழங்கப்படும் மின்சாரம் 200 யூனிட்டுகளாக உயர்த்தப்படும். விசைத்தறிக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 750 யூனிட்டுகளாக உயர்த்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கான பசுமை வீடுகள் கட்டும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். சிறிய மற்றும் நடுத்தர சாய தொழிற்சாலைகள் சீரமைக்கப்பட்டு பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். பொங்கல் திருநாளுக்கு 500 ரூபாய் மதிப்பில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திலிருந்து கைத்தறி துணிகள் வாங்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 500 ரூபாய்க்கான வெகுமதி கூப்பன், அதாவது கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டம், தொகுப்பு வீடுகள் திட்டம் மற்றும் இதர திட்டங்கள் மூலம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும். மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும். கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோயில்களின் திருப்பணிக்கு 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல் பணிகளுக்கென தேவைப்படும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அரசின் மானிய உதவி வழங்கப்படும். மசூதிகள் பழுது பார்க்க தேவையான நிதி உதவி வழங்கும் வகையில் வக்ஃபு வாரியத்தில் தனியே நிதியம் ஏற்படுத்த நிதி உதவி வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் குறைந்த கட்டணத்தில் தரமான சேவை தொடர்ந்து வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி சேவையை பயன்படுத்துவோருக்கு செட் டாப் பாக்ஸ் விலையின்றி வழங்கப்படும். கட்டணமில்லா வைஃபை என்னும் கம்பி இல்லா இணையதள வசதி
தற்போது சில இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசதி விரிவுபடுத்தப்பட்டு பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழ் உதவித்தொகையுடன் வழங்கப்படும் தங்கம் 4 கிராம் என்பதிலிருந்து 1 சவரனாக, அதாவது 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் பேணும் வகையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி மற்றும் இரும்பு சத்துகள் செறிவூட்டப்பட்ட பால், அதாவது fortified milk ஆவின் மூலம் 1 லிட்டர் 25 ரூபாய் என குறைந்த விலையில் விற்கப்படும். இதனால் ஆவினுக்கு ஏற்படும் இழப்பு அரசால் வழங்கப்படும். தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் காலை சிற்றுண்டியும் வழங்கப்படும். புதிய சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படும். மகளிருக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்கள் வாங்க மானியம் அளிக்கப்படும். மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில் உலக சுகாதார அமைப்பால் வரையறுக்கப்பட்ட அளவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏழை எளிய மக்களும் மினரல் வாட்டர் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பெறும் வகையிலான அம்மா குடிநீர் திட்டம் சென்னை மாநகரத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளில் எத்தனால் உற்பத்தி ஊக்குவிக்கப்படும். இதனால் சர்க்கரை ஆலைகள் லாபம் ஈட்டி கரும்பு உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர். சர்க்கரை தொழிற்சாலைகள் லாபத்தில் இயங்கவும் அதில் உரிய பங்கு கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு தொழில் துவங்க மானியம் வழங்கப்படும். 5 லட்சம் ரூபாய் வரையிலான முதலீட்டில் புதிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கும் இளைஞர்களுக்கு 25 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அம்மா ஈடு உத்தரவாத நிதியம், அதாவது அம்மா கொலாட்ரல் கேரண்டி ஃபண்ட் 100 கோடி ரூபாயில் ஏற்படுத்தப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஈடு எதுவுமின்றி கடன் பெற இதன் மூலம் வழிவகை செய்யப்படும். முதல் தலைமுறை மற்றும் இதர சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்படுத்தும் புதுமை முயற்சிகளுக்கு 500 கோடி ரூபாய் அளவிலான அம்மா முயற்சி மூலதன நிதியம், அதாவது அம்மா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஏற்படுத்தப்படும். ஊரக பகுதிகளில் குறு தொழில் முனைவோருக்கு முதலீட்டுக்கான கடன் உதவி வழங்கப்படும். குறைந்த வட்டியில் கடன் வழங்க ஒரு நிதியம் ஏற்படுத்தப்படும். குறு தொழில் முனைவோருக்கென தொழிற்கூடங்கள் விலை ஏதுமின்றி வழங்கப்படும். தேயிலை விலை வீழ்ச்சியடையும் போது சிறு தேயிலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும். ஊழல் தடுப்பு அமைப்பான லோக் ஆயுக்தா அமைப்பு ஏற்படுத்தப்படும்.
அரசுக்கு உரிய வருவாய் கிடைக்கும் வகையில் புதிய கிரானைட் கொள்கை வகுக்கப்படும். தாது மணல் எடுத்தல் மற்றும் விற்பனையை அரசே ஏற்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டவுடன் தமிழக அரசு பணியாளர்களுக்கும் ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்திட நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிருக்கு வழங்கப்பட்டு வந்த பேறுகால விடுமுறையை 6 மாதங்களாக உயர்த்தியது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். அது 9 மாதங்களாக உயர்த்தப்படும். அரசு ஊழியர்களுக்கு வீடு கட்ட வழங்கப்படும் முன்பணம் 15 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். இது 40 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதன் மூலம் வேலை பெறுவதற்கும் சுய தொழில் புரியவும் வழிவகை காணப்படும். ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர் பகுதிகளில் இதற்கான பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். கல்லூரிகள் மற்றும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். 15 லட்சம் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதன் மூலம் அவர்களது பொருள் ஈட்டும் திறன் மேம்படும். தொழிற்சாலைகள் மூலம் 10 லட்சம் பேர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த நிறுவனங்களிலேயே அவர்கள் வேலை பெற நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பயிற்சிக்கான செலவை அரசே ஏற்கும். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அம்மா 2 சக்கர வாகன பழுது பார்க்கும் பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு குறுகிய கால பயிற்சி வழங்கப்படும். இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு சுய தொழில் துவங்க உதவிகள் வழங்கப்படும். மகளிர் பணியிடங்களுக்கும் பிற வேலைகளுக்கும் எளிதில் செல்லும் வகையில் 2 சக்கர வாகனங்கள், அதாவது மோபெட் அல்லது ஸ்கூட்டர் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலையில்லாமல் உள்ளவர்களின் கல்வி கடனை அரசே திரும்ப செலுத்தும். ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரும் நிதி சேவைகளை பயன்படுத்தும் வகையில் அம்மா பேங்கிங் கார்டு வழங்கப்படும். வங்கிகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். நிதி சேவையை உறுதிப்படுத்தும் வகையிலும் அதிக வட்டிக்கு தனியாரிடம் பெற்றுள்ள கடன்களை திருப்பி செலுத்தும் வகையிலும் 1000 ரூபாய் வரை சுலப தவணையில் செலுத்தக்கூடிய வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வாரம் 10 ரூபாய் என்ற அளவிற்கு திருப்பி செலுத்தக்கூடிய அளவில் இந்த கடன் அமையும். இந்த அம்மா பேங்கிங் கார்டை பயன்படுத்தி அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளை செய்வதோடு அனைத்து கட்டணங்கள் செலுத்துதல் மற்றும் அரசின் அனைத்து சேவைகளையும் பெறுவதற்கு பயன்படுத்தும் விதமாக இந்த அம்மா பேங்கிங் கார்டு சேவை வழங்கப்படும். வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்தே நான் பணியாற்றி வருகிறேன்.
உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது ஒரு தாய்க்குத்தான் தெரியும். அதனால்தான் உங்களுக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து இந்த தேர்தல் அறிக்கையை நான் தயாரித்திருக்கிறேன். இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது நான் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 54 தலைப்புகளின் கீழ் 100 கணக்கில் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தேன். அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நான் சொன்னதை செய்தேன், சொல்லாதவற்றையும் பலவற்றை செய்தேன். இப்பொழுது நீங்கள் பயன்பெற்று வரும் அம்மா உணவகங்கள், அம்மா மருந்தகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, இதையெல்லாம் செய்வேன் என்று நான் சொல்லவே இல்லையே. இந்த திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லையே. இவற்றையெல்லாம் எப்படி செய்ய முடிந்தது? ஏன் செய்ய முடிந்தது? ஏனென்றால் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த மக்களுக்கு புதுமையாக என்ன நன்மை செய்யலாம், புதியதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்காக செயல்படுத்துகிறேன். அதுபோலத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும். இவ்வளவுதான் என்று எண்ணிவிடாதீர்கள். இன்னும் இதற்கு மேலும் சிறப்பான திட்டங்களை, உன்னதமான திட்டங்களை, நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வருவேன், செயல்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது.